உங்கள் லைஃப் பர்பஸ் என்னன்னு ஆழமாக யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சின்ன வயசில் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் அதோட சேர்ந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு, நம்மளே எப்படியா ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறணும். ஆனால் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னை அப்படியே குனிங்க வச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் குண்டா தடியா சோத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லி நான் குண்டா இருக்கிறத பாடி ஷேம் பண்ணி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்னையே நம்ப வச்சிட்டேன். இப்படி இருந்த ஒரு டைமில் நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்க ஒரு டைம் வந்துச்சு. அதுதான் ஸ்கூல் ஆன்வல். எனக்கான ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணேன். அதுதான் மைண்ட் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவசியம். அது வந்து ஒரு ஆக்ட் மட்டும் பண்ணணும், பேசவும் தேவையில்லை, ஆடவும் தேவையில்லை, நீங்கள் ஆக்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்படி இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி வாவ், நம்ம லைஃப் மூமெண்ட் இதாண்டா, நம்ம ஸ்டேஜ் ஏறணும்னா நம்ம ஆசை நிறைவேறிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு நாள் அந்த ஆனுவல் டே வந்து ஆனுவல் டேல எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் சீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒயிட் கலர் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு பிளாக் அவுட்ஃபிட்லாம் போட்டு மைண்ட் கேட்ட மாதிரி பக்காவாக ரெடி ஆகிட்டா. ஓகே, பக்கா ப்ராக்டிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கனவு நிறைவேற போதும், ஸ்டேஜ் ஏற போகிறோம்டா. கரெக்டாக ஸ்டேஜ் ஏறுறேன், மொத்தமாக ஷடம், சோகமாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு. அப்போ திடீர்னு ஒரு குரல், அண்ணா யாராவன் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பையன். அண்ணா நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அண்ணா அப்படின்னு. நான் எதுவுமே பண்ணல, நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரியலைஸ் ஆகுது. என்னன்னா, இன்னும் பண்ணல அதெல்லாம் அந்த பையனுக்கு தேவையில்லை. அவன் என்ன ஸ்டேஜில் கண்ணால் பார்த்தான், அந்த ஃபேஸ் பெயிண்ட்டு, அந்த அவுட்ஃபிட்டு, அந்த ஒரு பாயிண்ட்ல அவனை நான் ஏதோ ஒரு இதுக்கு சந்தோஷப்படுத்துவேன். இந்த லைஃபோட பர்பஸ்ன்னு வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ போக்குறீங்களோ, எஃபர்ட் போடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கும். நீட் எக்ஸிஸ்ட். உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் யாரோ ஒருத்தவங்க மனசு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸ்கூல்லேருந்து வீடு வரைக்கும் ஃபேஸ் பெயிண்டோடையே போனேன். யார் என்ன நினைச்சாங்க இல்லைடா, இது ஸ்டேஜ் இல்லை. நான் அந்த நடந்து போனேன்ல அந்த ஸ்கூல்லேருந்து இந்த வீடு வரைக்கும், அதுதான் எனக்கு ஸ்டேஜ். அத்தனை பேர் என்னை பார்த்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரியாதவங்க சிரிக்க வச்சுருப்பாங்க. உங்களோட பர்பஸ் உங்களுக்கு